இறைவன் ஒருவன்தான் என்பதற்கு குர்ஆன் வழங்கும் ஆகச்சிறந்த ஆய்வுபூர்வமான ஆதாரம் அண்டசராசரங்களின் ஒருமைப்பாடு மற்றும் ஒழுங்கு, காஸ்மிக் ஆர்டர் மற்றும் ஹார்மனி ஆகும். இதைப்பற்றி குர்ஆன் எழுப்பும் ஒரு தர்க்கரீதியான லாஜிக்கல் கேள்வி இதோ. வானத்திலும் பூமியிலும் அல்லாஹுவைத் தவிர வேறு தெய்வங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அவை இரண்டும் அழிந்தே போயிருக்கும். விடப்பெரிது அல் குர்ஆன் இரவு 9:22. இதனை ஆய்வு ரீதியாக பார்த்தால் 1. விதிகளின் ஒருமைப்பாடு, யூனிட்டி ஆஃப் லாஸ். அறிவியல் பூர்வமாக இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் பொதுவான சில விதிகள், யூனிவர்சல் லாஸ் உள்ளன. பூமியில் புவியீர்ப்பு விசை எப்படி செயல்படுகிறதோ அதே விதிதான் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்களுக்கும் பொருந்துகிறது. ஒளி செல்லும் வேகம், அணுக்களின் கட்டமைப்பு ஆகியவை பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றாகவே உள்ளன. ஆய்வு: ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட படைப்பாளர்கள், கடவுள்கள் இருந்திருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதிகளை உருவாக்கியிருப்பார்கள். ஒரு கடவுள் ஈர்ப்பு விசையை விரும்பியிருப்பார், மற்றொருவர் அதை எதிர்த்திருப்பார். இது பேரழிவிற்கும் குழப்பத்திற்கும் கேயாஸ் வழிவகுத்திருக்கும். ஆனால் பிரபஞ்சம் ஒரு செப்பனிடப்பட்ட இயந்திரம் போல மிக துல்லியமாக இயங்குவது, இதன் பின்னணியில் ஒரே ஒரு அதிகாரம், சிங்கிள் அத்தாரிட்டி இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. 2. தர்க்கரீதியான முரண்பாடு, லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன். ஆய்வு ரீதியாக கடவுள் என்ற சொல்லுக்கு முழுமையான அதிகாரம் கொண்டவர் என்று பொருள். 2 கடவுள்கள் இருப்பதாக வைத்துக்கொண்டால், ஒருவர் ஒரு விஷயத்தை நடக்க வேண்டும் என்று நினைக்கும்போது மற்றவர் அதை தடுக்க நினைத்தால் அங்கே யாருடைய அதிகாரம் செல்லும்? இருவருமே சமமான அதிகாரம் கொண்டவர்கள் என்றால் ஒருவர் மற்றவரை மீற முடியாது. அப்படி மீற முடியாவிட்டால் அவர் முழுமையான கடவுள் என்ற தகுதியை இழக்கிறார். எனவே முழுமையான அதிகாரம், ஆப்சல்யூட் பவர் என்பது ஒருவரிடம் மட்டுமே இருக்க முடியும் என்பது தர்க்க ரீதியான உண்மை. 3. ஒரு துளி விந்து -1 படைப்பு. மனித உடலின் கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் டிஎன்ஏ என்ற ஒரே ஒரு குறியீட்டு முறையில்தான் ஜெனட்டிக் கோட் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வெவ்வேறு புரோகிராமர்கள் வேலை செய்தால் கோடிங்கில் வித்தியாசம் தெரியும். ஆனால் புழு முதல் மனிதன் வரை ஒரே மாதிரியான அமினோ அமிலங்கள் மற்றும் மரபணு கட்டமைப்பை கொண்டிருப்பது இதை வடிவமைத்த முதன்மை வடிவமைப்பாளர், த கிராண்ட் டிசைனர் ஒருவர்தான் என்பதற்கான சான்றாகும். குர்ஆன் சொல்கிறது: நபியே, நீர் கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஏகன், ஒருவன். அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன், அவனுக்கு நிகராக எவருமில்லை. அல் குர்ஆன் 112:1-4. இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கு, ஆர்டர், அமைதி மற்றும் துல்லியம் ஆகியவையே இறைவன் ஒருவன்தான் என்பதற்கான மிகப்பெரிய ஆய்வு ஆதாரங்கள். இதை பற்றி மேலும் ஆழமாக விவாதிக்கலாமா அல்லது வேறு ஏதேனும் சந்தேகம் உள்ளதா? நிச்சயமாக இன்னும் ஆழமான மற்றும் தர்க்கரீதியான லாஜிக்கல் கோணத்தில் இறைவன் ஒருவன்தான் என்பதை ஆராய்வோம். இதற்கு முரண்பாடு தவிர்த்தல், லா ஆஃப் நான் கான்ட்ரடிக்ஷன் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொள்ளலாம். 1. அதிகாரத்தின் ஒருமைப்பாடு, யூனிட்டி ஆஃப் சாவரன்டி. ஒரு நாட்டில் 2 ராஜாக்கள் இருந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு ராஜா போருக்கு செல்ல விரும்பினால் மற்றொருவர் அமைதியை விரும்பலாம். இருவருமே சமமான அதிகாரம் கொண்டவர்கள் என்றால் அங்கே ஒரு முடிவும் எடுக்க முடியாது, நாடு சீர்குலைந்துவிடும். அதேபோல பிரபஞ்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் முரண்பாடு. ஒரு கடவுள் சூரியனை மேற்கில் உதிக்கச் செய்ய விரும்பினால் மற்றொருவர் கிழக்கில் உதிக்கச் செய்ய விரும்பலாம். விளைவு: இந்த மோதலினால் பிரபஞ்சத்தின் விதிகள், லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் நிலை பெறாது. ஆனால் பல கோடி ஆண்டுகளாக விண்மீன்களும் கோள்களும் 1 மில்லிமீட்டர் கூட மாறாமல் மிக துல்லியமான பாதையில் பயணிப்பது, இதை கட்டுப்படுத்தும் ஒரே ஒரு கட்டளை, சிங்கிள் கமாண்ட் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. 2. முழுமைத்தன்மை, த கான்செப்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். கடவுள் என்பவர் எல்லா வகையிலும் முழுமையானவராக, பெர்ஃபெக்ட் இருக்க வேண்டும். ஒருவரிடம் ஒரு குறை இருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. இப்போது 2 கடவுள்கள் இருப்பதாக கற்பனை செய்வோம். கடவுள் ஏவிடம் இருக்கும் ஒரு சக்தி கடவுள் பியிடம் இல்லை என்றால் பி ஒரு குறையுள்ளவராகிறார். ஒருவேளை இருவரிடமும் ஒரே மாதிரியான சமமான சக்திகள் இருந்தால் ஒருவர் செய்யும் காரியத்தில் மற்றவர் தலையிட முடியாது என்ற நிலை வரும். இது அவர்களின் சுதந்திரமான அதிகாரத்தை அப்சல்யூட் வில் கட்டுப்படுத்துகிறது. எனவே அதிகாரம் என்பது பிரிக்க முடியாதது. அது ஒருவரிடம் இருந்தால் மட்டுமே அது முழுமையானது. 3. கணித ரீதியான சான்று, மேத்தமேட்டிக்கல் ஆர்கியூமெண்ட். அறிவியலில் ஆக்கம்ஸ் ரேசர் என்ற ஒரு தத்துவம் உண்டு. ஒரு சிக்கலான விஷயத்திற்கு பல விளக்கங்கள் இருந்தால் அதில் எது மிக எளிமையானதோ அதுவே உண்மையாக இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. பிரபஞ்சம் முழுவதையும் படைக்க ஒரு கடவுள் போதும் என்றிருக்கும்போது தேவையில்லாமல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கடவுள்களை கற்பனை செய்வது தர்க்க ரீதியாக அவசியமற்றது. பிரபஞ்சம் முழுவதும் ஒரே மாதிரியான வடிவமைப்பை, பேட்டர்ன் கொண்டிருப்பதும் இதையே உணர்த்துகிறது. 4. குர்ஆனின் சவால். குர்ஆன் ஒரு அழகான சவாலை முன்வைக்கிறது. அல்லாஹ் எவரையும் மகனாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுடன் வேறு எந்த நாயனும் இல்லை. அவ்வாறிருந்தால் ஒவ்வொரு நாயனும் தான் படைத்தவற்றை தன்னுடனேயே எடுத்துக்கொண்டு போயிருப்பான். அன்றியும் அவர்களில் சிலரை விட மேலாகியிருப்பார்கள்.
அல் குர்ஆன் 23 முதல் 91. அதாவது வெவ்வேறு கடவுள்கள் இருந்தால் அவர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு பிரபஞ்சத்தை பிரித்து கொண்டு போயிருப்பார்கள். ஆனால் அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் ஒரு சங்கிலி தொடர் போல பிணைக்கப்பட்டிருப்பது இதை படைத்தது ஒரே ஒரு இறைவன் என்பதற்கு ஆய்வுபூர்வமான சான்று. இந்த தர்க்க ரீதியான விளக்கங்கள் உங்களுக்கு திருப்தியாக உள்ளதா? அல்லது மனிதனின் சுய விருப்பம், ஃப்ரீவில் மற்றும் இறைவனின் அதிகாரம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு பற்றி பேசலாமா? இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு என்பது வெறும் அச்சமோ அல்லது சடங்கோ சார்ந்தது மட்டுமல்ல. அது ஒரு ஆழமான, அழகான மற்றும் அறிவுபூர்வமான பிணைப்பு. குர்ஆன் இந்த தொடர்பை 3 முக்கிய நிலைகளில் விளக்குகிறது. 1. அருகாமை, த ப்ராக்சிமிட்டி. இறைவன் எங்கோ தூரத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நம்மை வேடிக்கை பார்ப்பவன் அல்ல. அவன் நமக்கு மிக அருகில் இருக்கிறான் என்பதை குர்ஆன் இப்படி சொல்கிறது. நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம். அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். அன்றியும் அவனுடைய பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அல் குர்ஆன் 50 முதல் 16. சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்முடைய இரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் கட்டுப்படுத்தும் பிடரி நரம்பு, ஜகுலர் வெயின், நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட நெருக்கமாக இறைவன் நம் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு தார்மீக பொறுப்பையும் அதே சமயம் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் நமக்கு தருகிறது. 2. உரையாடல், துஆ, த டைரக்ட் கம்யூனிகேஷன். இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு ஒரு நேரடி தொடர்பு, டைரக்ட் லைன். இடையில் எந்த தரகரோ அல்லது பரிந்துரையாளரோ தேவையில்லை. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவர் என்னை அழைக்கும்போது அவருக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் 2 முதல் 186. ஆய்வு, உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் தன் கவலைகளை யாரிடமாவது கொட்ட வேண்டுமென்று நினைப்பான். இறைவன் அந்த வாய்ப்பை துஆ, பிரார்த்தனை மூலம் வழங்குகிறான். நீ யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியத்தை என்னிடம் சொல், நான் கேட்கிறேன் என்பதே இந்த தொடர்பின் சிறப்பு. 3. அன்பு மற்றும் கருணை, லவ் மற்றும் மர்சி. இறைவன் நம்மை தண்டிப்பதையே நோக்கமாக கொண்டவனல்ல. ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கும் அன்பை விட பல மடங்கு அதிக அன்பை அவன் தன் அடியார்கள் மீது வைத்திருக்கிறான். தௌபா, மன்னிப்பு. மனிதன் தவறு செய்வது இயல்பு. ஆனால் அந்த தவறிலிருந்து மீண்டு வர இறைவன் எப்போதும் கதவை திறந்து வைத்திருக்கிறான். இது ஒரு அடிமைக்கும் எஜமானுக்கும் இடையிலான தொடர்பு மட்டுமல்ல, ஒரு படைப்பாளனுக்கும் அவன் படைப்புக்கும் இடையிலான பேரன்பு. 4. நோக்கம் சார்ந்த தொடர்பு, த பர்பஸ்ஃபுல் லிங்க். இந்த தொடர்பு ஒரு ஒப்பந்தம் போன்றது. அவன் நமக்கு வாழ்வாதாரத்தையும் அறிவையும் உலகையும் கொடுத்திருக்கிறான். பதிலுக்கு நாம் அவனுக்கு செய்ய வேண்டியது நன்றியறிதல், கிராட்டிட்யூட், ஷுக்கூர் மட்டுமே. ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். அல் குர்ஆன் 2 முதல் 152. இதிலுள்ள ஆழமான ரகசியம், நாம் இறைவனை ஒருமுறை நினைத்தால் அவன் நம்மை பலமுறை நினைக்கிறான். நாம் அவனை நோக்கி ஒரு ஜன் நடந்தால் அவன் நம்மை நோக்கி ஒரு முழம் வருகிறான். இது ஒரு மாபெரும் ஈர்ப்பு விசை போன்றது. இந்த தொடர்பில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அல்லது ஆச்சரியமான விஷயம் எது? அல்லது இறைவன் ஏன் நம்மை சோதிக்கிறான் என்பது போன்ற கேள்விகள் ஏதேனும் உங்கள் மனதில் உள்ளதா? அதை பற்றி பேசலாமா? இறைவன் மனிதனை ஏன் சோதிக்கிறான் என்பது ஆன்மீக ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் மிகவும் ஆழமான ஒரு கேள்வி. சோதனைகள் என்பவை நம்மை தண்டிப்பதற்கல்ல, மாறாக நம்மை தரம் உயர்த்துவதற்காகவே என்று குர்ஆன் விளக்குகிறது. இதற்கான சில முக்கிய காரணங்கள் இதோ. 1. தரம் பிரித்தறிய, டு டிஸ்டிங்விஷ் த சின்சியர். ஒரு தங்கம் உண்மையானதா என்பதை அறிய அதை நெருப்பிலிட்டு உருக்குவார்கள். அப்போதுதான் அதிலுள்ள அழுக்குகள் நீங்கி சுத்தமான தங்கம் கிடைக்கும். அதேபோல ஒரு மனிதன் நான் இறைவனை நம்புகிறேன் என்று சொல்லும்போது அந்த நம்பிக்கையில் அவன் எவ்வளவு உறுதியாக இருக்கிறான் என்பதை சோதனைகள் மூலம் இறைவன் வெளிப்படுத்துகிறான். மக்களே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதனால் மட்டும் தாங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல் குர்ஆன் 29 முதல் 2. 2. ஆன்மீக பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் growth. சோதனைகள் ஒரு உடற்பயிற்சி கூடம், ஜிம் போன்றது. எப்படி எடையை தூக்கி பயிற்சி செய்தால் தசைகள் வலுவடையுமோ அதுபோல வாழ்க்கையின் கஷ்டங்களை சந்திக்கும்போதுதான் மனிதனின் பொறுமை, சாபர் மற்றும் மன உறுதி வளர்கிறது. சோதனைகள் இல்லாத வாழ்க்கை மனிதனை மெத்தனமாகவும் பலவீனமாகவும் மாற்றிவிடும். 3. இறைவனை நோக்கி திரும்புதல், டர்னிங் பேக் டு காட். வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருந்தால் மனிதன் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ள முடியும் என்ற அகங்காரத்தில் இறைவனை மறந்துவிட வாய்ப்புண்டு. ஒரு சிறு கஷ்டம் வரும்போதுதான் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்ற எண்ணம் வந்து மனிதன் பணிவோடு இறைவனிடம் பிரார்த்திக்கிறான். இந்த தொடர்பு அவனுக்கு அமைதியையும் தெளிவையும் தருகிறது. 4. பாவங்களுக்கு பரிகாரம், எக்ஸ்பியேஷன் ஆஃப் சின்ஸ்.
இறைவன் ஒரு அடியானுக்கு நன்மையை நாடினால் அவனுக்கு சில கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபிமொழிகள் கூறுகின்றன. ஒரு முள் தைப்பது கூட ஒரு மனிதனின் பாவத்திற்கு பரிகாரமாக அமையலாம். இது மறுமையில் மரணத்திற்குப் பின் கிடைக்கும் பெரிய தண்டனைகளிலிருந்து மனிதனை காக்க உதவுகிறது. 5. தகுதியை உயர்த்துதல், எலிவேஷன் ஆஃப் ரேங்க். பெரிய பதவிகளுக்குச் செல்ல வேண்டுமானால் கடினமான தேர்வுகளை எழுத வேண்டும். அதுபோல சொர்க்கத்தில் உயர்ந்த நிலைகளை அடைய வேண்டுமானால் இவ்வுலகில் சில தியாகங்களையும் பொறுமையையும் காட்ட வேண்டும். இறைத்தூதர்களே, நபிகள் இவ்வுலகில் மிக கடுமையான சோதனைகளைச் சந்தித்தார்கள் என்பது இதற்குச் சான்று. எப்படி சோதிப்பான்? குர்ஆன் சோதனையின் வகைகளையும் தெளிவாக குறிப்பிடுகிறது. நிச்சயமாக நாம் உங்களைச் சற்று அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பாலும் சோதிப்போம். நபியே, இச்சோதனைகளில் பொறுமையை கடைப்பிடிப்போருக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. அல் குர்ஆன் 2-155. இதில் ஒரு முக்கிய ரகசியம்: இறைவன் ஒருவருக்கு அவருடைய சக்திக்கு மீறிய சோதனையை ஒருபோதும் கொடுப்பதில்லை. இந்த விளக்கத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? அல்லது சோதனையின் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா?